Note 8 Pro இப்போ அந்த புது Mediatek Helio G90T chip யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பெஞ்ச்மார்க்ஸில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் POCO F1 ஓட இது எப்படி கம்பேர் ஆகுது? POCO F1ல வந்து போன வருஷத்தோட flagship Snapdragon 845 சிப் இருக்கு. ஸோ அந்த கம்பேரிசனுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ ஜென்ரலாக எங்கள் ஸ்பீட் டெஸ்ட்னு பார்த்தா 2 ரவுண்ட் இருக்கும். முதல்ல ஒரு பேசிக்கான ரவுண்ட், இதில் ஓரளவுக்கு ஆப்ஸ், ஓரளவுக்கு பேசிக் கேம்ஸ் இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸான ரவுண்ட். இந்த ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ், அப்புறம் ஒரு வீடியோவும் ரெண்டர் பண்ணுவோம். 2 ரவுண்டுக்குமே 2 லேப். 2வது லேப்பில் வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 ஃபோனுமே ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பேக்ரவுண்டில் எந்த ஆப்ஸும் ரன் ஆகலை. ஸோ இப்போ ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல சூப்பர் மேரியோ ரன் ஓப்பன் பண்ணுவோம். ரெண்டு ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் ஓப்பன் பண்ணிச்சு. ஸோ ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஏதாவது இங்கே லீட் எடுக்குமா? ஸோ இப்போ 2வது ரோ ஆப்ஸ் போயிட்டுருக்கோம். Note 8 Pro கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. POCO நல்லா கேட்சப் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ கடைசி ரோ ஆப்ஸ். POCO இங்கே லீட் எடுத்து 44.5 செகண்டில் முடிக்குது. Note 8 Pro 1 செகண்ட் பின்னாடி 45.5 செகண்டில் இந்த லேப்பை முடிக்குது. இப்போ ரேம் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தா Note 8 Proவில் இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லா ஆப்ஸையும் ரீலோட் பண்ணுது. POCO F1ல சூப்பர் மேரியோ ரன் மட்டும் ரீலோட் பண்ணி 1 நிமிஷம் 9 செகண்டில் ஃபினிஷ் பண்ணுது. Note 8 Pro 6 செகண்ட் பின்னாடி 1 நிமிஷம் 15 செகண்டில் ஃபினிஷ் பண்ணுது. இப்போ நம்ம 2வது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸான ரவுண்டுக்கு போவோம். இங்கே கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ், இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆப்ஸ், அப்புறம் ஒரு வீடியோவும் ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு Adobe Premiere கிளிப் ஓப்பன் பண்ணுவோம். ஒரே கிளிப்பை 2 ஃபோன்ஸ்லையும் செட் பண்ணுறோம். 25% ஸ்பீடுக்கு ஸ்லோ பண்ணி ரெண்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக வைக்க போகிறோம். ஸோ இப்போ திருப்பியும் ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே முதல்ல PUBG மொபைல் ஓப்பன் பண்ணுறோம். Note 8 Pro இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுது. POCO F1 துரத்திட்டு தான் வருது. கேப்பை கொஞ்சம் கம்மி பண்ணுதுங்க. இப்போ நம்ம 3வது ரோ ஆப்ஸ் போகிறோம். Note 8 Pro இன்னமும் கொஞ்சம் லீடில் தான் இருக்குது. லைட்டாக லீடில் இருக்குது. Note 8 Pro இப்போ 2 முதல்ல ஆரம்பிக்குது. POCO F1ஆல் அந்த 845 சிப்பை யூஸ் பண்ணி கேட்சப் பண்ண முடியுமா? பண்ணுற மாதிரி தெரியல. Note 8 Pro இங்கே 2 முடிச்சுட்டு அடுத்த ஆப்ஸ்க்கு போயிடுச்சு. POCO F1 இப்போ ஃபைனலாக 2 முடிச்சிருக்கு. ஆனால் Note 8 Pro இப்போ ஃபுல் ஆப்பையும் முடிச்சிருச்சு 1 நிமிஷம் 35 செகண்டில். POCO F1 இப்போ கடைசி செட் ஆப்ஸை முடிச்சுட்டு லேப்பை 1 நிமிஷம் 40 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணுது. ஸோ இப்போ ரேம் மேனேஜ்மெண்ட்னு வரையில் இப்போ 2 ஃபோன்ஸ்லேயும் எல்லா ஆப்ஸும் மெமரியில் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா போன ரவுண்ட்லேயே இல்லை. இப்போ Note 8 Pro ஃபீட்லிலேருந்து எல்லா ஆப்ஸையும் ரீலோட் பண்ண ஆரம்பிக்குது. இதை வச்சு POCO F1ஆல் லீட் எடுக்க முடியுமா? POCO F1ல ஃபீட்லி மெமரியில் இருக்குது. ஆனால் Temple Run 2லேருந்து ரீலோட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்ட்ரெச். 2 ஃபோன்ஸுமே இப்போ PUBG ரீலோட் பண்ணிட்டு இருக்கு.
Note 8 Pro இந்த ரவுண்டை 2 நிமிஷம் 29 செகண்டில் ஃபினிஷ் பண்ணுது. POCO F1 5 செகண்ட் பின்னாடி 2 நிமிஷம் 34 செகண்ட். ஸோ இப்போ 2 ஃபோன்ஸையும் ரீபூட் பண்ணுவோம். Snapdragon 845 ஒரு வருஷம் ஆயிருக்கலாம் வந்து, ஆனால் இன்னமும் ஒரு தாறுமாறான சிப் தான். நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம் அதை. ஸோ இங்கே வந்து G90T ஜெயிச்சது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. Note 8 Pro நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. ரேம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இங்கே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ரெட்மி. ஆனாலும் இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான செட்டப்பாக தெரியுது. GPU எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு டெடிக்கேட்டட் கேமிங் ரிவ்யூ போட்டால் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? Note 8 Proக்கு ஒரு தனியான கேமிங் ரிவ்யூ பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கல Note 8 Pro ஜெயிக்கும்னு நீங்கள் நினச்சிங்களா? நான் நினைக்கல. நான் கண்டிப்பாக POCO F1 தான் ஜெயிக்கும்னு நினச்சதான் இந்த வீடியோவை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த சர்ப்ரைசிங்காக இருந்துச்சா, ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்பீட் டெஸ்ட் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.